அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2K அகாடமி, நம்முடைய அகாடமி நேமு கல்வியில் திமிருகள் என்பது நம்முடைய வாசகம். சரிங்களா நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீதம் வீதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். அதோடைய பார்ட் 1 வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 35 வினாக்கள் நம்ம ஒரே வீடியோ பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் டெஸ்ட்டு நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதாவது நான் ஒரு சம் நடத்துகிறேன்னா அது ரிலேட்டடான ஒரு டெஸ்ட்டு நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு செஞ்சு ப்ராக்டிஸ்க்கும் நம்ம டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதுக்கு முதல் நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்ல பார்ட் 1 பார்த்தோம். இப்போ நம்ம வீத விகிதாச்சாரத்தில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். என்ன சார், அப்போ எல்சிஎம் ஹெச்எஃப்ல பார்ட் 2 வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துலேயுமே பார்ட் 1 சொல்லி ஒரு 10 பார்ட் போட்டுற போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு போடக்கூடிய நம்ம 7லேருந்து 10 பார்ட் போடுவோம். அதை பார்த்தாலே 10 சம் டிஎன்பிசியில் அடிச்சிடலாம். அதாவது ரீசனிங்கை சேர்க்காம ஒரு 15 வினாக்கள் கேட்குறாங்கல்ல, அந்த 15 வினாக்களுக்கு 10 வினாக்கள் நீங்கள் ஒரு 7 வீடியோ நான் 8 வீடியோ கொடுப்பேன். அதை பார்த்தாலே நீங்கள் 10 சம் போட்டுடலாம். சரிங்களா, அதனால் ஃபஸ்ட்டு பேசிக் சம்ஸ்லாம் பேசிக்னு சொன்னது இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாடலுக்கு மேலே இருக்கும். 35 சம்ஸ் இருக்கும். சரிங்களா, வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீதம் மற்றும் வீதாச்சாரம் நண்பர்களே, அதாவது 20:5 என்ற வீதத்தின் எளிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வீதத்துடைய பேசிக் கான்செப்ட் என்னென்னா, வீதம் அப்படின்னா இது ரெண்டுக்கு உள்ள, அதாவது இப்போ 20:5 இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீதம்னா அதை ரெண்டுமே அடித்து கொடுக்கணுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, ரெண்டுமே என்ன பண்ணணும், அடித்து கொடுக்கணும். அதான் அதோட விடை. சரிங்களா, பாருங்கள், 20:5 ஓர் 5 5 4 5 20. சரிங்களா, அப்போ என்ன விடை, 4:1. இதுக்கான விடை என்ன, 4:1. இதான் இதனோட விடை. அவ்வளோதான். அதாவது எளிய வடிவம் கேட்டாங்கன்னா ஒரு கணக்கை கொடுத்துட்டு எளிய விதம் கேட்டாங்கன்னா அதை அடித்து ஓர் 5 5 4 5 20 அப்படின்னு சொல்லி நம்ம அதை அடித்து கொடுக்கணுங்க. அதுதான் விகிதம். சரிங்களா, அதோடைய விகிதம். சரிங்களா, போக புரியும். இது இந்த பேசிக் மாடல். சரிங்களா, அடுத்து இஷ்டனாலும் அது போல் பை கொடுத்தாலும் ஒன்று தான். சரிங்களா, இது ஒரு மாடல். செகண்ட் சம் போலாமா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள், 2.80க்கும் 40 பைசாவுக்கும் உள்ள வீதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2.80 அப்படின்னா ₹2.80. இது என்னது, ₹2.80 கொடுத்துருக்காங்க. இது 40 பைசான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நண்பர்களே, ஒரு விஷயம் யோசிங்க, ₹2.80. அப்போ ரூபாயும் இருக்குது, பைசாலும் இருக்குது. இங்கே 40 பைசான்னு இருக்குது. ஒன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 மதிப்பு கொடுத்தாங்கன்னா, பைசாலையும் ரூபாயிலையும் கொடுக்குறாங்க, மீட்டரில் சென்டிமீட்டரில் கொடுக்குறாங்கன்னா, எது சின்ன வேல்யூவோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நிமிடம் கொடுத்தாங்கன்னா 60 நிமிடத்துக்கும் 2 மணி நேரத்துக்கும் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம அந்த 2 மணி நேரத்தை நிமிடமாக சேஞ்ச் பண்ணிக்கிறணும். சரிங்களா, அப்போ அதுபோல் இப்போ சென்டிமீட்டர் மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா 10 சென்டிமீட்டர் 5 மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா அந்த 5 மீட்டர் நம்ம சென்டிமீட்டருக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ அதே போல் தான் நம்ம இங்கே போகிறோம். ரூபாயிலும் பைசாலையும் கொடுத்துருக்காங்க. இது என்னது, 40 பைசா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ₹2.80. அப்போ ₹1 என்பது எத்தனை பைசா அப்படின்னு பார்த்தோம்னா, ₹1 என்பது 100 பைசா. சரிங்களா, ₹1 என்பது 100 பைசா ப்ளஸ் அப்போ ₹2 என்பது எத்தனை பைசா, 200 பைசா. அப்போ 0.80 இருக்கா, அப்போ மொத்தம் 280 பைசா இஷ்டு. சரிங்களா, இது என்ன கொடுத்துருக்காங்க, 280 பைசாவுக்கும் 40 பைசாவுக்கும் உள்ள வீதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 0 1 0 1 4 7 4 28. அப்போ விடை என்னது, 7:1. இதான் விடை. சரிங்களா, 7:1. புரியுதுங்களா, சின்ன விலைக்கும் மாற்றிக்கணும். அடுத்து 3ஆவது சம். இப்போ 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள வீதத்தை எளிய வழியில் காண்க. இது உங்களுக்கு டெஸ்ட் நண்பர்களே. என்ன சார் டெஸ்ட்டு சொல்கிறீங்க? ஆமாம், ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறாங்க, இது 500 கிராமு, இது 250 கிராமு, ரெண்டுக்குள்ள வீதம் தானே. இதை நீங்கள் டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணி நம்ம கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா, முதல் 2 சம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது மாதிரி தான் இது வரும். சரிங்களா, அடுத்து இதுவும் டெஸ்ட்டு. சரிங்களா, 4ஆவது கொஸ்டின், 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும், நான் ஃபஸ்ட்டு மாடல் சம் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தேன். சரிங்களா, 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் உள்ள விகிதம். அப்போ இது என்ன பண்ணணும், நீங்கள் செஞ்சு நமக்கு கீழே கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது புதுசாக பார்க்குறவங்களோட சொல்லிக்கிறேன், இது 40 நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க, இது மணியில் கொடுத்துருக்காங்க. இது போல் இருந்தால் நமக்கு ஈஸியாக அடித்து கொடுக்க நிமிடத்தில் மாற்றிக்கணும். புரியுதுங்களா, மணி சின்னதாக நிமிடம் சின்னதாக கேட்டால் நிமிடம் தான் சின்ன அளவு. ஸோ அதனால் நிமிடத்துக்கு மாற்றணும். 1 மணியை நிமிடத்துக்கு மாற்றிக்கோங்க, மாற்றிட்டு அடித்து கொடுத்தா ஆன்சர் வரும். சரிங்களா, அடுத்து இதை நான் சொல்லி கொடுத்துறேன். இதை வச்சு வேணால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள வீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர்னால் என்னப்பா,
இப்போ இதில் மீட்டர் பெரிய அளவா சென்டிமீட்டர் பெரிய அளவான்னு பாருங்கள். சென்டிமீட்டர் சின்ன அளவு, மீட்டர் தான் பெரிய அளவு. சரிங்களா? அப்போ நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ 1 மீட்டர் என்னது 100 சென்டிமீட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். அப்போ இன்னொரு ப்ளஸ் 25 சென்டிமீட்டர் கூட்டிக்கோங்க. அப்போ 125 சென்டிமீட்டர். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2 மீட்டர். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 2 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்ரு 200 சென்டிமீட்ரு. 1 மீட்டர் 100 சென்டிமீட்ரு. அப்போ 2 மீட்டர் எத்தனை நண்பர்களே 200 சென்டிமீட்ரு. ஸோ அப்போ தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 125 சென்டிமீட்டருக்கும் சரிங்களா 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள வீதம் என்னன்னு கேட்குறாங்க. அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடிச்சு கொடுத்தோம்னா நீங்கள் வந்து 5,000 அடிச்சு கொடுங்க. நான் கொஞ்சம் நல்லா தேனால நான் 25,000 அடிச்சு கொடுத்துட்றேன். 5 25 125. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணணும்னா 8ஓட போடணும். அப்போ 5:8. இதை வந்து நீங்கள் 5,000 அடிச்சுட்டு பொறுமையாக வந்தீங்கன்னா 5:8 தான் வரும். எனக்கு கொஞ்சம் 25,000 தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க டக்குன்னு அடிச்சு கொடுத்து ஆன்சரை கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? அடுத்து இப்போ மேலே செஞ்சேன் வந்து ஒரு 3 மாடல் நண்பர்களே. இது ஒரு 4வது மாடல். சரிங்களா? இது என்ன சார் பண்ணணும்? இது வந்து வீதம். இது டிஎன்பிஎஸ்சியில் இது போல் கேள்வி வந்து நிறையா கேட்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க நண்பர்களே, A:B 3:4, B:C 8:9 எனில் A:C என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த மாதிரி கணக்கில் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இப்படி எழுதணும். சரிங்களா? A:B:C இப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட்டு A:B என்ன கொடுத்துருக்காங்க 3:4. அப்போ ஏக்கு நேராக 3 இருக்குன்னு அர்த்தம், பிக்கு நேராக 4 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இங்கே ஏக்கு நேராக 3 போட்டுக்கோங்க, பிக்கு நேராக 4 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க B:C = 8:9. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிக்கு நேராக 8 ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்கு நேராக 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே எழுதக்கூடாது, கீழே எழுதணும். பிக்கு நேராக 8, சிக்கு நேராக 9 அப்படின்னு சொல்லி அதை நம்ம கீழே எழுதணும். சரிங்களா? எழுதிட்டு சார் அப்போ இப்படி எழுதிட்டோம் சார், அப்போ இங்கே வந்து கேப் இருக்கே, இங்கே ஒரு கேப் இருக்கே, என்ன சார் பண்ணணும்னா இது பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். மேலேயே பார்க்கணும். இங்கே 4 இருக்கா, அப்போ இந்த 4 தூக்கி இங்கே போட்டுறணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன சார் பண்ணணும், இந்த 8 இருக்கா, அந்த 8 தூக்கி இங்கே போட்டணும். நேராக இந்த என்ன சொல்கிறது கிடைமட்ட வரிசை இருக்குது பார்த்தீங்களா லைனா, அதை தான் எதுவுமே தவிர மேலேருந்து கீழே ஒரு நம்பர் எழுதக்கூடாது. இங்கே 8 இருக்குன்னா அந்த 8 தூக்கி இங்கே போட்டணும். இங்கே 4னால இந்த 4 தூக்கி நம்ம இங்கே போட்டுருவோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருக்கணும். இது ரெண்டையும் 3 24, 4 32, 4 36 இப்படி பெருக்கணும் நண்பர்களே. சார் பெருக்கிட்டோம், இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா இப்போ நமக்கு என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க A:C கேட்டிருக்காங்க. A:C. அப்போ ஏக்கு நேரம் என்ன வேல்யூ வந்திருக்கு 24, சிக்கு நேரம் என்ன வேல்யூ வந்திருக்கு 36. அப்போ இந்த 24ஐயும் 36ஐயும் நம்ம அடித்து கொடுக்கணும். அதுதான் ஆன்சரு. 2 12 24, 3 12 36. அப்போ 2:3. ஸோ அப்போ A:C வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3. இதான் வந்து வேல்யூ. சரிங்களா? அடுத்து இதுவும் அதே போல் தான் வரும். இருந்தாலும் நான் அவ்வளோ சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? டெஸ்ட்டும் கொடுக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நிறைய பேர் தெரியாமல் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் அந்த 2 கிராம் நடத்தினா தான் புரியும் நண்பர்களே. சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ A:B அதே போல் தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க D வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா A:B:C:D அண்ணா சரி நான் போட்டுக்கணும். இப்போ ஏக்கு என்ன போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கணும் 2. சரிங்களா? 2 சாரிப்பா 2 கொடுக்க மாட்டுது. 2. பிக்கு நேரம் என்ன போட்டிருக்காங்க 3. அவ்வளோதான். இப்போ செகண்ட் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இதை நம்ம கீழே தான் எழுதணும். B:C. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4, சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5. சரி, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க C:D. அப்போ அதுக்கும் கீழே எழுதணும். சரிங்களா? இது ஒரு மதிப்பாக எடுத்துக்கிறணும், இது ஒரு மதிப்பு, இது ஒரு மதிப்பு. அப்போ C:D. C என்னப்பா கொடுத்துருக்காங்க 6, D என்னப்பா கொடுத்துருக்காங்க 7. சாரி தாருங்க, நம்ம தப்பாக எழுதிட்டேன். சி என்ன கொடுத்துருக்காங்க 6, டி என்ன கொடுத்துருக்காங்க 7. சரிங்களா? 7. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே சிக்கும் டிக்கும் ஃபஸ்ட்டு காலத்தில் வேல்யூ இல்லை. நான் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொன்னேன் சைடில் இருக்கிறத எழுதிக்கோங்க. இப்போ இந்த சைடு சிக்கு சைடு என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ இந்த டிக்கு சைடில் என்ன இருக்குது 3 இருக்குது. அதை அங்கே போட்டணும். சரிங்க சார். அப்போ 4 5ன்னு இருக்குது. அப்போ இந்த 4க்கு சைடில் என்ன இருக்குது இந்த ஏக்கு இல்லை வேல்யூ இல்லை. அப்போ இங்கே சைடில் என்ன இருக்குது 4. இந்த 4 தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த 5 இருக்குது, டிக்கு வேல்யூ இல்லை. அப்போ இந்த 5 தூக்கி அங்கே போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது. இங்கே என்ன இருக்குது அந்த 6 அப்படி எழுதணும் நண்பர்களே. சரிங்களா? எழுதிட்டிங்கன்னா இப்போ பெருக்கணும். 2 4 8, 8 6 48. அடுத்து 3 12, 12 6 எவ்வளவு 72. அடுத்து
3×5 15 சாரி இந்த இருக்க இன்னொரு நம்பரு 3×5 15 15×6 90. அடுத்து 3×5 15 15 105. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கிறணும். நமக்கு வந்து வேல்யூ என்னது 48 72 90 105. சரிங்களா? அடுத்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, A/B/D ஓவராலாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ நல்லதாக போச்சு. இப்போ நம்ம நண்பர்களே இப்போ இந்த சம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏயையும் சியும் கேட்டனால அந்த குறிப்பிட்ட நம்பர் மட்டும் அடிச்சு கொடுத்தோம். இப்போ 4 தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இது எந்த அளவுக்கு சுருக்க முடியும்னு பார்க்கணும். பார்க்குறப்ப இந்த 4 நம்பருமே ஒரு குறிப்பிட்ட வேல்யூவில் அடியாகணும். எல்லாமே 2000 அடியாமல் பார்ப்போம். 48 2000 போகும், 90 2000 போகும், 72 2000 போகும், 105 2000 போகாது. சார் அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ 3000 போக வாய்ப்பு இருக்கா? 48 போகுமா? போகும். ஓகே, இது எல்லாமே 3000 போகும். 15 3 45, 16 3 48. சரிங்களா? 2 3 6, 4 3 24, 4 3 12, 24 42, 3 9, ஒரு 0. அடுத்து 105னா 3 9, மிச்சம் 1, 5 15. ஓகே. இப்போ இது வேறு ஏதாவது வாய்ப்போட சுருக்க முடியுமா? இது 2000 போகும், ஆனால் 3000 போகாது. இது 4000, 2 4000 போகும், ஆனால் இது 4000 போகும், இது 4000 போகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த நம்பர்ஸை நம்மளால் சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து 16 24 30 35. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? வாங்க அடுத்து போகலாம். அடுத்து பாருங்கள் நம்மளே, இது டெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம 2 மாடல் சம்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, அதனால் A/B வந்து 7:9, B/C வந்து 15:7. இதில் A/C என்ன? இதை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான் அது ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இதை ஏன் வந்து ஆப்ஷனோடு வச்சுருக்கேன்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் கேட்டாங்களா சார்? இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. இப்போ 25 சம் இருக்குன்னா 25மே ரொம்ப கஷ்டமாக கேட்குற மாதிரி டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டாங்க, இப்படியும் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து இதுவும் உங்கள் டெஸ்ட் நம்பர்களே. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம A/C கேட்டிருக்கோம், இதை வந்து நம்ம A/D கேட்டிருக்கோம். ஏன்னா இங்கே ABC 3 வேல்யூ தான் வந்திருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ABCD 4 மதிப்பு வந்திருக்கும். சரிங்களா? அதனால் இது ரெண்டுமே டெஸ்ட்டு. 8 9 டெஸ்ட்டு. இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து 1 5 2 இதான் வந்து விடை வரும். 4ல் 1 தான் விடை வரும். ஸோ இந்த 2 சமமே உங்களுக்கு டெஸ்ட்டு 8 9. அடுத்து 10வது சம. இது என்ன சார் 10வது சம பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். சரி, என்ன சொல்கிறாங்க? 3A = 5B மற்றும் 4B = 6C எனில் AC என்ன? இந்த மாதிரி சம்ஸு கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் கூட, அதாவது பேசிக்காக சார் நான் இப்போ தான் முதல் வீதம் வித்தியாசம் பார்க்குறேன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 மாடல் புரியாது, ஒரு 3 மாடல் கிட்ட பார்த்தோம் புரியாது. ஆனால் இந்த சம்ஸ் வந்து சார் நான் ஆல்ரெடி சம்லாம் தட்டி தூக்குறேன் தான் சார், அதெல்லாம் வந்து நான் ஒரு சம் போட்டேன் 10 சம் கூட போட தெரியும் எனக்கு, அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் குழப்பக்கூடிய சம். இனிமேல் தான் நம்ம டிஃப்ரெண்ட் சப் டைப் நிறையா வரும், கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் வரும். இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணுறது? நம்ம வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது நண்பர்களே, சிம்பிளாக யோசிக்கணும். சரிங்களா? இப்போ 3A = 5B. சரிங்களா? இது ஒரு வெம்பராக எடுத்துக்கிறணும். அடுத்து இது என்ன இருக்குது? 4B = 6C. இது ஒரு வேல்யூ. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை, என்ன கேட்டிருக்காங்க? A/C கேட்டிருக்காங்க, அவ்வளோதானே. 3A, அப்போ இது A, இது B. லெட்டர்ஸை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இப்போ A/, அந்த 5Bன்னு இருக்குல்ல, B அங்கே என்ன இருக்குது? பெருக்கல்ல இருக்குது. அது சமக்கோடுக்கு கேட்டு வரும்போது வகுத்தல்ல வந்துடும். அப்போ A/B சமக்கோடு. அந்த 5 மேலே அங்கேயே இருக்கட்டும். சரிங்களா? 5/, இந்த 3 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இதை இங்கே கீழே கொண்டு வாங்க. அப்போ 3 கீழே வந்துடும், அவ்வளோதான். இப்போ Aயோட வேல்யூ 5, Bயோட வேல்யூ 3. அதே மாதிரி தான் இதை பார்க்கணும். 4B = C. அப்போ லெட்டர்ஸில் ஒரே பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சரிங்களா? இப்போ B வந்து இங்கேயே வச்சுக்கோங்க. அப்போ நம்ம லெட்டர்ஸ் ஒரே பக்கம் கொண்டு வரணும். இங்கே என்ன இருக்குது? C அங்கிட்டு பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்ட வரும்போது வகுத்தல்ல வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த 6 மேலே தான் இருக்குது, அதுவாட்ட இருக்கும். இந்த 4 இங்கே பெருக்கல்ல இருக்குது, பெருக்கல்ல இருக்கும்போது சமக்கோடுக்கு அங்கிட்ட போகும்போது வகுத்தல்ல போகும், அப்படின்னா கீழே வரணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 4 கீழே வந்துடுது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, Aயோடைய மதிப்பு 5, Bயோடைய மதிப்பு நம்ம எப்பயும் போல தான் செய்யணும். A B C. A என்னது? 5, B என்னது? 3. அடுத்து இங்கே என்ன வந்திருக்கு? B என்னது? 6, C என்னது? 4. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் செய்யுது நண்பர்களே. அப்போ இங்கே 3 இருக்கா சைடில், அந்த Cக்கு நேராக 3 போட்டுக்கோங்க. இங்கே 6 இருக்கா, அந்த 6 வந்து இங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 3 12, 3 18, 5 30 வந்துருச்சா? இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. A/C கேட்டிருக்காங்க. அப்போ A/C என்னது? ஏனா 30, Cனா 12. இதை அடிச்சு கொடுக்கலாமா? அடிச்சு கொடுக்கலாம். எத்தனை வாய்ப்பில்? 3 வாய்ப்பில். 4 12, 5 30. இதை அடிச்சு கொடுக்கலாமா? அடிச்சுக்கலாம். 2 2 4, 5 2 10. அப்போ A/C = 5:2.
A/C ஈக்குவல் டு 5:2. சரிங்களா, இதான் வந்து இதோடைய வேல்யூ ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளோதான். இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்டெப்லாம் நமக்கு தெரியும். நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்டெப்பு தான். இது எப்படி நீங்கள் இது பண்ணுறது தான் 3A ஈக்குவல் டு 5B, 4B ஈக்குவல் டு 6C. இதை கொண்டு வரதான் லெட்டர்ஸ்லாம் A/Bயை ஒரே பக்கம் கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் ஒரே பக்கம் கொண்டு வரணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா இந்த கணக்கு ஈஸி. 10 சம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து 11. ஒரு 5 மாடல் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது 6வது மாடல். சார் இது என்ன சார், அது கூட பரவாயில்ல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இதுவும் நமக்கு ஈஸி தான் நண்பர்களே. சரிங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் ஆஃப் டைம் நம்ம போக டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ A/B ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு இருக்கா? அப்போ 1/2 = 1/3 இது ஒரு மதிப்பு. B/C ஈக்குவல் டு 1/2 சாரி நண்பர்களே, இது ஒரு வேல்யூ. சரிங்களா, இது ரெண்டும் தனித்தனி வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா A/B/C தான் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன சார் பண்ணுறது நம்ம? அப்போ A/B அப்படின்னா நீங்கள் A/Bன்னு எழுதிக்கலாம். நான் முதல்ல சொன்னேன், பையனாலும் இஷ்டனாலும் ஒன்று தான், இப்படி வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, 1/2 பை போட்டுக்கோங்க 1/3 இப்படி எழுதிக்கணும். புரியுதுங்களா? அதாவது A/Bக்கு பதிலாக 1/2, ஏன்னா ஏக்கு பதிலாக 1/2 Bக்கு பதிலாக 1/3 அதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2/1/3 இருக்கலாம் நண்பர்களே. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பைக்கு கீழே இன்னொரு பை வந்துச்சுன்னா இந்த நம்பரை நம்ம மேலே கொண்டு போகணும். 4 வந்து நம்ம போட முடியாது. அப்போ இது மேலே போகும்போது தலைகீழாக வரும்னு சொல்லுவாங்க. அப்போ 3/1ன்னு வரும். சரிங்களா, இது மேலே போகிறப்ப தலைகீழாக வரும். அப்போ 3/1ன்னு வருது. ஸோ அப்போ என்ன ஆன்சரு, 3/1ன்னு வரும். சரிங்களா, அப்போ A/Bக்கு பதிலாக 3/1 ஆன்சர். அப்போலேருந்து A என்னது 3, B என்னது 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு வேல்யூ. சரி நண்பர்களே, A/B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இது என்ன கேட்குறாங்க, B/C. இங்கே வாங்க, B/C. அப்போ B/Cன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, சமக்கோடு 1/2/1/3. இதில் என்ன சொல்ல வராங்க, அதே தான். இப்போ தலைகீழாக இருக்குன்னா என்ன சொன்னேன், 2 பை வருதுன்னா இந்த தலைகீழாக வர நம்பரை மேலே கொண்டு போகணும். அப்போ இந்த 1/3 மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 3/1ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா B/C ஈக்குவல் டு 1/3/2 3/2ன்னு கிடைக்கும். ஸோ B/Cயோட வேல்யூ என்ன கிடைக்கும், 3/2. அப்போ நண்பர்களே ஒன்றுமே இல்லை. ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1. சரிங்களா, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 2. இந்த என்ன கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, A/B/C கேட்டிருக்காங்களா? வாங்க பார்க்கலாம். A/B/C நம்ம எப்பவும் போல் செய்கிறது தான் இன்னி. சரிங்களா, A/B/C போட்டுட்டு ஏக்கு போல் என்ன வந்துச்சு ஃபஸ்ட் நமக்கு, அழிச்சு விட்டோமா. ஏக்கு போல் ஃபஸ்ட் நமக்கு என்ன வந்துச்சு, 3 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 3. பிக்கு பதிலாக 2 வந்துச்சு. பிக்கு C என்ன வந்துச்சு, இங்கே நமக்கு என்ன விலை வந்துச்சு, 3/2 வந்திருக்கு. அப்போ பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 2. அப்போ எப்பயும் போல் சைடில் சிக்கு பதிலாக 2 போடுங்க, இங்கிட்டு பிக்கு பதிலாக 3 போடுங்க, ஏக்கு பதிலாக 3 போடுங்க. அப்படிலாம் போட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், அடிச்சு கொடுப்போம்ல. அவ்வளோதான். 2 2 4, 2 3 6, 3 3 9. அவ்வளோதான், 9:6:4. இதான் வந்து ஆன்சர். ஏன் சார் நான் இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, யாருக்கான டவுட் வந்திருக்கலாம். என்ன அப்படின்னா 9,6,4 இருக்குது. இப்போ இந்த 6 வந்து 3ஆம் போல் போகும், 9 3ஆம் போல் போகும். அப்போ 2 3 6, 3 3 9 அடிக்கக்கூடாதா? அப்படி இல்லாட்டி 4 வந்து 2ஆம் போல் போகும், 2 2 4. 6 வந்து 2ஆம் போல் போகும், 3 2 6. ஆனால் 9 அடிக்க முடியாது. அப்படி அடிக்கக்கூடாது. 3மே ஒரே மதிப்பில் அடியானால் தான் நம்ம அடிக்கணும். சரிங்களா, இனிமேல் சொல்ல மாட்டேன், சாரி. ஓகேங்களா. அடுத்து இது ஒரு மாடல். என்ன சார் இப்படி இருக்குது, இது வந்து நிறைய பேர் குழம்புவீங்க. ஆனால் அது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். சரிங்களா, என்ன பண்ணுறது, அதாவது 2A ஈக்குவல் டு 3Bன்னு இருக்கா. அப்போ நம்ம 2A ஈக்குவல் டு 3Bயை வந்து ஒரு மதிப்பாக எடுத்துக்கிறணும். இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறணும். அடுத்து 2A 3B, அப்புறம் அந்த 3Bயும் 4Cயும் இன்னொரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி சம்ஸ். இது ஒரு வேறு மாடலுங்க. 3B ஈக்குவல் டு 4C இது ஒரு மாடலாக நம்ம எடுத்துக்கிறணும். சார் இப்படி எடுத்துகிட்டு என்ன சார் பண்ணுறது, ஒன்றுமே இல்லை. இப்போ 2A ஈக்குவல் டு 3B இருக்கா, நம்மளோட என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், லெட்டர்ஸ்லாம் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. அப்போ A/B
சீக்வல் டு 3 லெட்டர் நம்பர் சொல்ல கொண்டு வாங்க 3/2 அவ்வளோதான். ஏக்கு பதிலாக 3 பிக்கு பதிலாக 2. அடுத்து இங்கே என்ன வருது 3b சீக்வல் டு 4c. இப்போ என்ன பண்ணணும் லெட்டர்ஸில் ஒரே கொண்டு வாங்க b/c சீக்வல் டு அங்கே 4 இருக்குது, இந்த 3 இங்கே போகும்போது கீழே போயிடும். அப்போ 3. அப்போ என்ன பண்ணணும் a/b b/c. அப்போ வந்து எப்பயும் போல் a b c. ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் சைடில் கருத்து போடணும். அப்போ 2. அப்போ இங்கே என்ன கீழே என்ன பண்ணணும் பிக்கு பதிலாக 4, சிக்கு பதிலாக 3. அப்போ இந்த 4 சைடில் போடுங்க. அழைச்சி இப்போ அவ்வளோதான் எப்பயும் போல் 3 12 2 8 23 6 இப்படி வரும். எல்லாத்தையும் 2 அப்படி அடிச்சுக்கலாம். 3 2 6 4 2 8 6 2 12 6:4:3 இருக்கும். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க a/b/c. அப்போ இதோட ஆன்சரு 6:4:3. சரிங்களா? இதில் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம அந்த ஏபிசியோடைய மதிப்பை கண்டுபிடிக்க தான் இங்கே விஷயமே. ஏபிசியோட மதிப்பை நான் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் 2a இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 2a is 3b ஒரு வேல்யூ எடுத்துக்குருவோம், 3b 4c இன்னொரு வேல்யூ எடுத்து a/b/c நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கணக்கு, சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? அடுத்து 13ஆம் சம்மு. இது வந்து 2023 ஒரு கேட்கப்பட்ட ஒரு முந்தைய ஆண்டு வினாக்கள் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுவோம்ல. சரிங்களா? இதை வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு ஆன்சர் ஏன்னா நான் வச்சுக்கேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை கேட்டிருந்தாங்க, அதான் 4 ஆப்ஷனையும் வந்து நான் வச்சுருக்கேன். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நான் சொன்னேன்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கும் போது ஒரு 3-4 சம் கொடுத்தோம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இதுவும் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்கூல் புக் சம்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து டெஸ்ட்டை போட்டுட்டு கீழே வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது 4ல் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்து 14வது சம்மு. சரிங்களா? 14ஆம் சம் என்ன சார் வாங்க பார்ப்போமா. 8a = 9b எனில் a/9 b/8 என்ன? ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நம்ம எப்பயுமே வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்ததா உங்களுக்கு. 8a = 9b. அப்போ என்ன பண்ணணும் லெட்டர்ஸை ஒரே கொண்டு வாங்க a/b = b 9/, இந்த 8 இங்கே தான் இங்கிட்ட 8 வந்துடும். அப்போ 9/8. அப்போ ஏவோட மதிப்பு 9, பியோட மதிப்பு 8. ஏன்னா சமக்கோடு இருந்துச்சுன்னா இதை நான் சொல்லலை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சமம்னா இதுவும் சமம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஏக்கு பதிலாக 9, பிக்கு பதிலாக 8 கண்டுபிடிச்சிடும். சரிங்களா? அப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க a/9. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 9ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ஏக்கு பதிலாக 9 போடுங்க. பி என்னது 8 அதில் இருக்குது. சாரி a/9 தானே இருக்குது, அப்போ இங்கே 9 போட்டுருங்க. இஷ்டு. சரிங்களா? இஷ்டுன்னு போடணும். ஐயோ இஷ்டு. அடுத்து b/8. பி என்ன கண்டுபிடிச்சோம் பி வந்து 8ன்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ பி வந்து 8, பிக்கு பதிலாக பை கீழே இந்த கணக்கு நம்ம போட்டுட்ருக்கோங்க. a/9 அந்த ஏக்கு பதிலாக 9 போடுறோம். இந்த 9 இருக்கா, அந்த 9 கீழே போட்டிருக்கோம். அப்போ இஷ்டு பிக்கு பதிலாக 8 கண்டுபிடிச்சோம். இப்போ கணக்கில் இருக்க 8 போடுறோம். சரி இப்போ அடிச்சு கொடுக்கணும். 9 9 9 9 8 8. அப்போ இங்கே 1/1 இருக்கும், இங்கே 1/1 இருக்கும். அப்போ கீழே 1 தான் நம்ம கணக்கில் எழுதலாம். அப்போ 1:1 தான் ஆன்சரு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 1:1. சரிங்களா? அடுத்து என் கணக்கு தான் இருக்குது. ஸோ இது ஒரு மாடல் நண்பர்களே. 14 சம் கிட்ட பண்ணிட்டோம். அது ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸு. இது வந்து வேறு மாடலு. சரிங்களா? நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். என்ன சார் புதுசாக மாடல் சொல்கிறீங்க, ஒரு மாடல் இருக்கும் பார்த்தா விதத்தில் இத்தனை மாடல் இருக்காங்கன்னா யோசிப்பீங்க. சிம்பிள் தான். சரிங்களா? அவ்வளோ மாடல்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே அடுத்தடுத்த மாடல் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரே வீடியோவில் எத்தனை மாடல்ஸ் பாருங்கள். சரிங்களா? தரமாக பண்ணுவோம். நம்ம ஒரு விஷயம் பண்ணால் தரமாக பண்ணணும். நல்லபடியாக புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் சொல்கிறதில் புரியலை, இல்லை வேகமாக போகிறேன், இல்லை ரொம்ப மெதுவாக போகிறேன், இல்லை வந்து சம்ஸ் கம்மியாக இருக்குது, எதுனாலும் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க நம்மளே a/b/c = 2:3:4 எனில் a/b b/c c. நம்ம அவனே கொடுத்துட்டான். ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 4. இதான் அவனே கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான் a/b b/c c/a. இது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரிங்களா? விகித சமத்தில் இது போல் கணக்கு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வாங்க நண்பர்களே 2/3. இந்த ஏன் அப்படி போகிறேன்னா a/b = 2/3. ஏன்னா ஏயோடைய வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க b/c = பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ என்னது 4. அடுத்து c/a. சியோட வேல்யூ c/a. சியோட வேல்யூ என்னது 4, ஏயோட வேல்யூ என்னது 2. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு அந்த வேல்யூ கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இதாங்க ஃபார்மெட்டு. a/bயோட வேல்யூ 2/3, b/cனா 3/4, c/aனா 2/4. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
2 3 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நமக்கு 2, 3, 4 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 2 2 3 2 2 4 அவ்வளோதான். 2 6 6 12 எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 வந்து வரும். சரிங்களா, எல்சிஎம் வந்து என்ன வரும் பார்த்தோம்னா 12 வந்து வரும். எல்சிஎம் வந்து 12 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, என்ன கண்டுபிடிச்சோம், ஏக்கு பதிலாக 2/3. அப்போ அந்த 2/3ல போய் 12 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது தனியாக கூட பண்ணுவோமா, இங்கே வாங்க, 2/3 இன்ட்டு 12 ஒரு 3 3 4 3 12 அப்போ 2 8 இது ஒரு விடை. 8 எழுதி வைங்க எங்கிட்டு. அடுத்து பிபைசியில் கம்பேர் இது பண்ணணும். பிபைசியோட வேலை என்னது, 3/4 இன்ட்டு 12 ஒரு 4 3 12 3 9 அப்போ 8:9 இஷ்டு. அடுத்து சியில் போய் கவர் பண்ணணும். 4/2 இன்ட்டு 12 1 2 2 2 4 2 12 24 அப்படின்னு வரும். சரிங்களா, அப்போ 24. அப்போ நமக்கான ஆன்சர் என்னது, A/B B/C C/A. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8:9:24. இது தாங்க இதுக்கான ஆன்சரு. புரியுதுங்களா, நான் மறுபடியும் மெதுவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பயும் போல் A/B B/C C/A எடுத்து எழுதிக்கணும். A/B என்னது 2/3, B/C என்னது 3/4, C/A என்னது 4/2 எழுதிட்டு அந்த 2 3 4 இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது அந்த 2/3 இன்ட்டு 12 ஏன்னா 3/4 இன்ட்டு 12 அதை போட்டு நம்ம அடித்து கொடுத்தணும். அவ்வளோதான், அதான் வந்து ஆன்சர். சரிங்களா, 15 வினாக்கள் வந்து முடிந்து விட்டது. அடுத்து 16 வினாக்கள். இது அதே தானே, இது உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே ஒரு சம் பார்த்தோம்ல தானே, இது அதுவா, அது வேறையா, இது வேறு நினைக்கிறேன். ஆமாம் இது வேறு. சரி இது வேறு தானே. ஆமாம், டெஸ்ட்டா என்ன அதே மாடலாக, நான் இன்றைக்கே குழப்பமாக இருக்குது. ஆமாம், இது ஒரு மாடல். சரிங்களா, அதில் மேலே வந்து பார்த்ததில் என்ன இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா நம்பர்களே, அங்கே வந்து A/B B/C A/Aன்னு போட்டிருந்தாங்க, C/Aன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா 1/A 1/B 1/Cக்கு பதிலாக 3 வந்துச்சுங்களே, 1/C மேலே நம்பர் இருக்குது, கீழே லெட்டர் இருக்குது. இது எப்படி சார் செய்யணும் அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணோம்னா ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 4 அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/A என்னது 2, அவ்வளோதான். இஷ்டு 1/B என்னது 3 அந்த மாதிரி வரும் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3, அதுக்கப்புறம் 1/C என்னது 4 கணக்கில் கொடுத்தது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன சார் 1/2 2/3 1/2 1/3 1/4 வருது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம எடுத்தோம் ஞாபகம் இருக்கா, எல்சிஎம் 2 3 4க்கும் அதே போல் இங்கே எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4க்கு மேலே தான் நம்ம எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்தப்போ 12 வந்துச்சு. அதனால் மறுபடியும் எடுக்க தேவையில்லை. சரிங்களா, மேலே தான் எடுத்து வச்சுருந்தோம். அப்போ 12 வருதா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1/2 இன்ட்டு 12 1 2 6 12 1/3. சரிங்களா, அடுத்து 1/3 இருந்துட்டு 12 அடிச்சு கொடுத்தோம்னா 1 3 3 4 3 12 1/4 இன்ட்டு 12 அடிச்சு கொடுத்தோம்னா 1 4 3 12. அப்போ என்ன வரும், நம்ம தள்ளி அடிச்சிட்டோமோ, ஐயோ சாரி நம்பர்களே, உங்களுக்கு புரிய மாதிரி அடிக்கணும், நான் வாட்டை குறுக்கா மாதிரி அடிச்சு விட்டேனே. இருங்க, 1/2 1/3 1/4 1/3 1/4 இன்ட்டு 12 சாரிங்க 1 4 3 12 அப்போ இங்கே 3 விடை வரும். இன்ட்டு 12 1 3 3 4 3 12 அப்போ இங்கே 4ன்னு வரும். 1 2 6 2 12 அப்போ 6. 6:4:3 இதான் நம்மளுடைய விடை. என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க, 1/A 1/B 1/3 கேட்டிருக்காங்களா, இதுக்கான வேல்யூ வந்து 6:4:3. புரியுதுங்களா, இந்த மாதிரி தான் இந்த சம் வந்து நம்ம செய்யணும். சரிங்களா, அடுத்து இது ஒரு மெத்தடுங்க. பார்த்தீங்களா, என் கணக்கு வீடியோ பார்த்து உங்களுக்கே தெரியும், மாடல் டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ மாடல்ஸ் நான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன்னு பாருங்கள். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கேன். எல்சிஎம் வச்சு கூட நான் கொஞ்சம் தான் நடத்திருப்பேன். ஆனால் இதுக்கு பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கேன்னு தோணுது எனக்கு. சரி வாங்க பார்க்கலாம். இந்த கலர் நல்லா இல்லையோ, வேணாம், இதே எடுத்து எழுதுவோம். சரி வாங்க, x/y 3:4 எனில் 2x + 3y 3y - 2x என்ன. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. பார்க்க டிவியூ என்னடா அப்படின்னு மாதிரி யோசிப்பீங்க. ஒன்றுமே இல்லை, x/y 3:4 அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 ஒய்க்கு பதிலாக 4 அவனே கணக்கில் கொடுத்துட்டான். சரி என்ன கேட்குறான்,
இதை நம்ம எழுதி வச்சுக்கோங்க தனியாக. எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான் 3 கொடுத்துருக்கான், ஒய்க்கு பதில் என்ன கொடுத்துருக்கான் 4 கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது, ஒன்றும் இல்லைங்க 2x + 3yயா, அப்போ 2 எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான் 3, அந்த 3 இங்கே போடுங்க, கூட்டல் சரிங்களா 3 போட்டுக்கோங்க. ஒய் என்ன கொடுத்துருக்கான் அவனே கணக்கில் 4ன்னு கொடுத்துட்டான், அப்போ 4 அவ்வளோதான் சரிங்களா. இஷ்ட்டு என்ன பண்ணியிருக்கான் 3y, 3 ஒய்க்கு வந்து என்ன கொடுத்துருக்கான் 4 கொடுத்துருக்கான், 4 -2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான் 3, அவ்வளோதான் நண்பர்களே. இதை நம்ம சால்வ் பண்ணோம். 2 3 6 ப்ளஸ் 3 12, அவ்வளோதான். இது ஒரு வேல்யூ. இஷ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான் 3 12 -2 3 6, அவ்வளோதான். புரியுதுங்களா. 12 எவ்வளவு 18, இஷ்ட்டு 12 6 போச்சுன்னா எவ்வளவு 6, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. புரியுது அந்த சம்மு. 1 6 6 3 6 18 அப்படியே அடிச்சு கொடுத்தோம்னா 3:1. இதான் அதோட வேல்யூ. மறுபடியும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள், கடன்னு சொல்லிப்பேன் நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x:y = 3:4 கொடுத்துட்டான். அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ வந்து 4 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ 2x + 3y = 3y - 2x என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏன்னா எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4, அப்போ ப்ளஸ் 3 × ஒய்யோட வேல்யூ 4, அப்போ 4 இங்கே போடுங்க. அதே போல் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 12 வரும், அங்கே 12 - 6ன்னு வரும். அப்போ 12 கூட்டினா 18, இங்கே 12 6 வச்சுன்னா 6, அது 2 1 6 6 3 6 18 அடிச்சு ஊற்றோம்னா 3:1. அதான் இதோட வேல்யூ. ஓகே. அடுத்து x:y = 3:1 எனில் x³ y³ என்ன? இது அதே மாதிரி தான் நண்பர்களே. சார் அது கூட என்ன சார் கூட்டலில் இருந்துச்சு, இது என்ன சார் க்யூப்பில் இருக்குது அப்படின்லாம் யாருமே பயப்பட தேவையில்லை. புரியுதுங்களா. ஒன்றுமே இல்லை. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான் அவனே கணக்கில் 3 கொடுத்துருக்கான், ஒய்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கான் 1ன்னு கொடுத்துட்டான். புரியுதுங்களா. அப்போ x³, அப்போ நம்ம என்ன செய்யணும், x³ என்னது, x பதிலாக 3, அப்போ 3³ மைனஸ் ஒய் பதிலாக என்ன கொடுத்துருக்கான் 1, அப்போ 1³ சரிங்களா. இஷ்ட்டு சரிங்களா, இஷ்ட்டு பதிலாக சமக்கோளோட போட்டுக்குருவோம். அடுத்து x³ கொடுத்துருக்கான், அப்போ 3³ ப்ளஸ்ஸு ஒய்³ 1³, அவ்வளோதான். இப்போ என்ன சார் பண்ணணும், 3³ என்னது 3 3ஓட போடணும். 3 × 3 × 3 3 9 9 27, அப்போ 27 மைனஸ் 1³ 1 3ஓட போடணும். 1 1 1 1 1 1 தான் வரும், அப்போ 1. அப்புறம் இஷ்ட்டுக்கு பதிலாக சமக்கோளோட போட்டுக்குருவோம். அடுத்து 3 9, அப்போ சாரிங்க அது 3³ என்ன ஆல்ரெடி பார்த்தோம் 27 ப்ளஸ் 1³ 1 28, சரி அவ்வளோதான். 27 1 போச்சா தானே 26, 27 1 கூட்டினா தானே 28 சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், இதான் வந்து நமக்கு வந்து விடை. அப்போ இதுனா இதாங்க வந்து வாய் விடை. 13 2 26, 14 2 28, அவ்வளோதான். 13:14 இதான் ஆன்சர் சரிங்களா. 13:14. என்ன சார் இஷ்டுன்னு சமக்கோட போட நினைக்காங்க, இஷ்டு போல சும்மா சமக்கோட போட்டிருக்கேன், அவ்வளோதான் சரிங்களா. என்ன செய்யணும், எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 1 கொடுத்துட்டான். அப்போ x³ y³ கண்டுபிடிச்சி x³ கண்டுபிடிக்கணும். 3³ கண்டுபிடிச்சா 27 மைனஸ் y³ 1, அப்போ கழிச்சோம்னா 26, அப்போ x³ கண்டுபிடிக்கணும் 27 ப்ளஸ் y³ 1, ஏன்னா 3 27 + 1 28, அப்போ 2 அடிச்சு ஊற்றோம்னா 13:14, அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா. அடுத்து 19 சரிங்களா. 19 என்ன சொல்கிறாங்க, 5a + 3b = 2a - 3b எனில் a:b என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பெரிய சம்மாக இருக்கா. சம்மெல்லாம் ஈஸி தாங்க, மாடல்ஸ் வித்தியாசமாக இருக்குமே தவிர அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சால் தெரியும். வாங்க இது எப்படி பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நண்பர்களே பாருங்கள், ஒரு நிமிஷம். இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 5a + 3b, அப்போ நான் இங்கே எழுதணும் 5a, என்ன எழுத மாட்டேது 5a, சாரி நம்பளே பேனா எழுத மாட்டேங்குது, ஒரு நிமிஷங்க. வந்துருச்சு. 5a + 3b. நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடியே, இஷ்டு வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக பைன்னு போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ பை 2a - 3b சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சமக்கோடு அதை கணக்கு அப்படியே எழுதுறேன். 5a + 3b 5a + 3b பை இஷ்டு பதிலாக பை போட்டுக்கலாம் 2a - 3b சரிங்களா. அடுத்து 23/5, அப்போ 23/5. இதை அவங்க என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க எனில் ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனில் எப்போயுமே ஒரு சம்மு செய்யணும்னா கணக்கை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். புரியுதுங்களா. அப்போ a/b நம்ம எழுதிக்கிட்டோம் சரிங்களா. இப்போ என்ன சார் பண்ணுறது, ஒன்றுமே தேவையில்லாமலே இது a இருக்குது, இங்கே b இருக்குது, நமக்கு b தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 5 வந்து அங்கே கொண்டு போகணும், இந்த நம்பர்ஸை அங்கே கொண்டு போகணும். எல்லாமே பையில் இருந்தால் கண்டுபிடிக்க கஷ்டம், ஒரே பக்கம் கொண்டு போயிடுவோம். இப்போ இந்த 5 அங்கே கொண்டு போனோம்னா இங்கே வகுத்தல் அங்கே பெருக்கல்ல வந்துடும். அப்போ 5 என்னது 5 × 5a + 3b சரிங்களா. சமக்கோடு இங்கே என்ன இருக்குது 23
ஏன்னா இங்கே 2a மைனஸ் 3b இருக்கா, இது அங்கே கொண்டு போகணும்னா இங்கே வகுத்தலில் இருக்குது, மேலே போகும்போது பெருக்கல்ல வந்துடும் 2a மைனஸ் 3b. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ என்ன சார் பண்ணுறது, அப்போ 5 5 பெருக்குங்க, 5 5 25, அப்போ 25a ப்ளஸ் 5 3 பெருக்கணும், 3 15 15b சமக்கோடு 5 மட்டும் விழுக மாட்டேங்குது எனக்கு, 23 2 46a மைனஸ் 23 3 39, ரைட் தானே, 69, 23 69 தானே, 69b நினைக்கிறேன், 46a 69b. சரிங்களா? ஆமாம். அடுத்து என்ன சார் பண்ணணும், இப்போ ஏஎல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணும், பி எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணும். இங்கே கழிங்க, 25a இருக்குது, அப்போ 25a, அங்கே 46a இருக்குது, அப்போ 46a மைனஸ் 25a. ஏன் சார் மைனஸ் 25a போடுறீங்க, சமக்கோடுக்கு அங்கிட்டு இருக்குது கூட்டலில் இருக்குது, இந்த 15b ப்ளஸில் இருக்குது, அதுங்கிட்ட வந்தால் கழித்தலில் வந்துடும், இங்கிட்டு வாங்க 15b, அந்த அங்கிட்டு வந்து மைனஸ் 69bன்னு இருக்குது, அப்போ அங்கிட்டு மைனஸில் இருக்குது சமக்கோடுக்கு இங்கிட்டு வந்தால் ப்ளஸில் வரும், அப்போ ப்ளஸ் 69b. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டையும் 69bயும் 15bயும் கூட்டினா தான் நண்பர்களே, 69னா ஒன்று போட்டால் 70, 84, ஸோ இது 84b. இங்கிட்டு 46ல் 25 போச்சா தான் நம்மளே, 5ல் 6ல் 5 போச்சுன்னா 1, 4 2 2, அப்போ 21a. சரிங்களா? இப்போ நம்ம வந்து 21a 49b 84bன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடிச்சுக்கணும், ஓர் 21 21, 4 21 84. சரிங்களா? என்ன சார் டக்குன்னு அடிச்சிட்டிங்க, 3ஆம் எப்பில் போட்டுங்க, கரெக்டாக 1 ஸ்டெப் பை ஸ்டெப் வரும், நம்ம வந்து தெரிஞ்சனால டக்குன்னு அடிச்சாச்சு. ஓர் 21 21, 4 24 84 இருக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ கரைச்ச விட என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 4b அதானே 1a அப்படின்னு இருக்கும், 4b 1a அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? 4b 1a பாருங்கள், 4b = 1aன்னு இருக்கும். நமக்கு a/b தானே கேட்குறான், அப்போ b இங்கேயே வச்சுக்கோங்க, a வந்து கீழே கொண்டு வாங்க, சமக்கோடு இந்த 4 வந்து இங்கே போகும்போது கீழே வந்துடும், மேலே அந்த 1 இருக்கும், அப்போ b-யோடைய வேல்யூ 1, a-யோட வேல்யூ 4, அப்போ a/bன்னு கேட்டாங்கன்னா 4/1, அதான் வந்து இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா நண்பர்களே? புரியலாட்டி கூட கொஞ்சம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அந்த முன்னாடி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் 20வது சம்மு, கிட்டத்தட்ட 35 சம்மு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்து 20வது சம் பாருங்கள், a/b 5/7, c/d 2/a/3. சரிங்களா? அப்படி கொடுத்துருக்காங்களா, இதான் கணக்குங்க. சரிங்களா? என்னால் a/c/b/c ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிள். ஏக்கு பதில் என்ன பண்ணணும், 5, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க, ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க 5, அப்போ 5 போடு. அடுத்து பை இன்ட்டு சி பதில் என்ன கொடுத்துருக்கான் 2a கொடுத்துருக்கான். இதை பண்ணிட்டு போகணும், சாரி இந்த வரேன், பண்ணிட்டு போகிறேன். இதாருங்க, இப்போ ஏயோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டான், பியோட வேல்யூ 7ன்னு கொடுத்துட்டான், சூப்பர். அப்போ சியோட வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்கான், சியோட வேல்யூவை 2aன்னு கொடுத்துருக்கான்ப்பா. அப்போ என்ன பண்ணணும், c = 2a, அப்போ 2 × a என்னது, ஏயோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கான், அப்போ 5, அப்போ c = 2 10. புரியுதுங்களா? 2 10. அப்போ டி என்னப்பா கொடுத்துருக்கான், டி என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 3bன்னு கொடுத்துருக்கான், அப்போ 3b, அப்போ 3 × 5, பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான் 7, 3 21. சார் எங்கே சார் 7 இருக்குது, இந்த இருக்கு பாருங்க, நான் அடிச்சு வச்சுக்க பாருங்கள் 7, இந்த இருக்கு பாருங்க, ஸோ 21. அவ்வளோதான். இப்போ நம்ம ABCDயோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம் நண்பர்களே. சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 21ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான், கணக்கை போட்டுடலாம், முடிஞ்சு கணக்கு. வாங்க, என்ன கேட்டிருக்கான், AC/BD தானே, AC அப்படின்னா பை கூட போட்டுக்குருவோம், BD. சரிங்களா? அப்போ AC என்னது, ஏவோட வேல்யூ என்ன பார்த்தோம், ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், கணக்கிலே கொடுத்துவாங்க 5 இன்ட்டு சியோட வேல்யூ 10, இந்த கண்டுபிடிச்சிக்க பாருங்க, சியோட 10 பை பியோட வேல்யூ கணக்கிலே கொடுத்துட்டாங்க 7 பெருக்கல் டியோட வேல்யூ என்னது 21. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 5 10 மேலே 50, கீழே 7 21 அவ்வளவு, 21 7 அவ்வளவு, 20 அவ்வளவு, 7 14 140, 140 வரும்னு நினைக்கிறேன், 1 7 7 14 147. அவ்வளோதான், 50/147, இதுதாங்க ஆன்சரு. புரியுதுங்களா? அடுத்தது போகலாம். 21. இது கொஞ்சம் பேசிக் சம் தான். சரிங்களா? என்ன சார் சம்மு அப்படின்னா,
2:7 இரு மடங்கு அல்லது இருமடி விகிதம். இது வந்து போலீஸ் எக்ஸாமில், ரயில்வே எக்ஸாம் நிறையா கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சிலையுமே அப்பப்போ கேட்பாங்க. போன குரூப் 4க்கும் முன்ன குரூப் 4 கேட்டிருந்தாங்க நான் எழுதினப்ப. சரிங்களா? 2:7 அப்படின்னு பார்த்தோன்னா இருபடி அல்லது இருமடங்கு விகிதம்னா ஒன்றுமே இல்லை நம்மளே. அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 2:7 2 ஸ்கொயர் போடணும். 4 7 ஸ்கொயர் 49. இதுதான் அதுக்கு ஆன்சரு. புரியுதுங்களா? 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர் 2 அவ்வளோதான் இருமடங்கு. எப்போ பாருங்கள், இதில் புரியும். சிம்பிள் தான். அதே போல் மும்மடி வீதம் கேட்பாங்க. இங்கே வரக்கு முன்னாடி வரையிருங்க. அப்போ அதே மாதிரி இதை செய்யுங்க. 3:5 இருமடங்கு அதாவது இருபடி வீதம்னா மேலக்க மாதிரி டெஸ்ட்டு உங்களுக்கு. இது வந்து ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு போடுங்க. அடுத்து இதை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். 81:64 துணை இருமடங்கு விகிதம் என்ன? இப்படி கேட்டால் கொஞ்சம் குழப்பம். ஒன்றுமே இல்லை, இருமடங்கு தானே கேட்குறாங்க. 81 எதோட ஸ்கொயர் வேல்யூன்னு பார்க்கணும். 81 வந்து 9ஓட ஸ்கொயர் வேல்யூ. 9 81. 64 எதோட ஸ்கொயர் 8ஓட ஸ்கொயர் வேல்யூ. 8 8 64. அவ்வளோதான். 81:64. அப்போனா என்ன விடை? 9:8. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது 121:441. இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெரிஞ்சவங்க நீங்கள் எழுதிட்டு போயிடுவீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்காண்டி தான் கீழே கமெண்ட் பண்ண சொல்கிறது. சரிங்களா? 24 முடிஞ்சிச்சு. அடுத்து இது ஒரு மாடல். 7:5 மும்மடங்கு வீதம். ஒன்றுமே இல்லை நண்பர்களே. இருமடங்கு வீதம் 2ஓட போட்டோமா? மும்மடங்கு வீதம் அல்லது முப்படை வீதங்கன்னா 7 3ஓட போடுங்க. 7 × 7 × 7 சமக்கோடு. 5 3ஓட போடுங்க. 5 × 5 × 5 5 5 25 125. சரிங்களா? 7 49. 49 343. பார்ப்போமா? ஆமாம். 49 7 ஆமாம் 343 தான் வரும். ஸோ 343. அவ்வளோதான். இதுதான் ஆன்சரு. 343:125. அதே போல் இதை கண்டுபிடிங்க. 9:14 மும்மடங்கு. அப்போ 9 3ஓட போடணும். 14 3ஓட போடணும். அவ்வளோதான். அடுத்து துணை மும்மடங்கு விகிதம். துணை மும்மடங்கு விகிதம் ஒன்றுமே கிடையாது. 512 729. இப்போ துணை இருமடங்கு விகிதம்னா இதுக்கான ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ துணை மும்மடங்குனா இது இதோட கியூப் வேல்யூன்னு பார்க்கணும். 512 8ஓட கியூப் வேல்யூ. 1 8 8 8 64 64 8 512 சமக்கோடு. 729 9 81 721. ஸோ இதான் அதோட விடை. அதே போல் வந்து இந்த சம்மை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு 2 செஞ்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? அடுத்து ஹோம்ஒர்க் தாங்க. ₹1க்கும் ₹20க்கும் உள்ள வித்தியாசம். இது 4 ஆப்ஷனில் வந்து ஒன்று விடையாக வரும். இது வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை வந்து ஹோம்ஒர்க்காக வந்து செஞ்சு கொடுங்க. சரிங்களா? செஞ்சுட்டு 29 சம்முக்கு விடை என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து 30 என்னது? 30 ஹோம்ஒர்க் தான். 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் மேலே சொல்லி கொடுத்த வச்சு ஒரு ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு. இதே வந்து டெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து 20 சம் நடத்தியிருப்போம். ஒரு 10 டெம்ஸ் 10 சம்மில் 5 ப்ரீவியஸ் இயர் 5 ப்ரீவியஸ் கொஸ்டினாக 7 ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஒரு 4 செம் உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட்டு, அதாவது டெஸ்ட்டு போட்டு பார்க்க பயிற்சி நம்மளாக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்த மாதிரி ஆச்சு, ஸ்கூல் புக்கு பார்த்த மாதிரி ஆச்சு, டெஸ்ட்டும் போட்ட மாதிரி ஆச்சு. சரிங்களா? ஒரு சன்னலை நீள அலங்கள் 70 சென்டிமீட்டர் எனில் 1 மீட்டர் மட்டுமே எனில் நீளத்திற்கும் அளவு விகிதம் என்ன? 31 சம நண்பர்களே. இதையும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 32 முக்கோணத்திற்கும் செவ்வகத்தின் பக்கங்களுக்கும் எண்ணிக்கை உள்ள இடையே உள்ள விகிதம். இது நான் டெஸ்ட் தான் கொடுக்க வந்தேன். இதுதான் நான் சொல்லிடுறேன். முக்கோணத்துக்கு 3 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம். சரிங்களா? அதுக்கான வீதம் கேட்குறாங்க. அப்போ என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? 32. அடுத்து 33 அழகின் வயது 50, மகளின் வயது 10. அவங்களோட விகிதம் என்ன? ஸோ இதை நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் ஹோம்ஒர்க்கு, ஈஸி சம்மு, சிம்பிளு. சரிங்களா? இதை தான் நான் நடத்தின வீடியோஸ் உங்களுக்கு தெரிலாட்டி நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 34 சம்மு வந்து யாராவது விடையை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களாம் வந்து ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். 35மே வந்து டெஸ்ட்டு தான், எளிய வடிவம். 351க்கும் 481க்கும். இந்த 34 சம் மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்தோனி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களும் காலையிலும் மாலையும் பல் துவக்கிறார். அப்போ காலையிலையும் பல் வளர்க்குறாப்புல, மாலையிலையும் பல். அப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை பல் வளர்க்குறாப்புல. சரி, சபின் காலையில் மட்டும் பல் துவக்கிறார். சபின் மட்டும் காலை பல் துவக்கிறார். ஓகே, ஒரு வாரத்தில் அவர்களின் பல் துளக்கும் வீதம். அவ்வளோதான், சிம்பிள் தான். யோசிச்சு போடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். இதான் டவுட் கமெண்ட் செக்ஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லிமிட் பண்ணலாம்.